ஃபியூச்சர் இஸ் ஏஐ. ஏஐ வந்து எல்லா செக்டர், எல்லா வெர்டிகல்ஸ்களையும் புகழ்ந்துருச்சு. ஏஐ இல்லாம வாழ முடியாதுன்ற ஒரு நிலை உருவாயிடும். அப்ப ஏஐக்கு முக்கியமா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. அந்த டேட்டா வந்து பாதுகாப்பாக கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் முன் வந்திருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய பிளாக்செயின் கம்பெனிஸ் இருக்கு, நிறைய பிளாக்செயின் அல்லாத கம்பெனிஸ் இருக்கு. குறிப்பாக பிளாக்செயின் ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பிட்குவெரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச கிராஃப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிராஃப்ன்றது. மூன்றாவது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் தான் கோவேலண்ட். இதுவும் வந்து என்ன பண்றாங்க, டேட்டாவை பத்தி தான் டீல் பண்றாங்க. நான்காவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து மொராலிஸ். இந்த 4 பேருமே என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சேஃபான டேட்டா வந்து ஆன் செயின் பிளாக் செயின்லேருந்து கொண்டுட்டு வரும்போதும் சேஃபாக கொண்டுட்டு வரதுக்கு உதவுறாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் பேச போற ப்ராஜெக்ட் அதே வேலையை தான் பார்க்க போகுது. ஒரு படி மேலே போய் பார்க்க போகுது. ஒரு படி மேலேன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்டு, அந்த டேட்டாவை செக்யூர்டாக கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ண போதுன்னா இண்டெக்ஸிங் தான் பண்ண போகுது. பிளாக் செயின் இண்டெக்ஸிங், அதாவது அந்த டேட்டா இண்டெக்ஸிங் தான் பண்ண போகுது. அதோட சேர்த்து சில என்கிரிப்ஷன் ப்ராசஸ் செய்ய போகுது. ப்ளஸ் ZK ஸ்னார்க்னு சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸை உள்ள புகுத்தி பண்ண போகுது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் போட்டி போட்டுக்கிட்டு சாம்சங், மைக்ரோசாஃப்ட் இவங்க 2 பேர்த்தையும் தவிர 31 கம்பெனிஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியில வரல, கூடிய விரைவில் வெளியில வந்துடும். இந்த ப்ராஜெக்டை பத்தி தான் தெளிவாக, விரிவாக, எளிமையா பார்க்க போறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த ப்ராஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜி உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எஸ்கியூஎல்னு சொல்லக்கூடாது, சீக்வல்னு சொல்லணும். ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம பார்க்க போற இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை. ஆக்சுவலா வந்து இதை வந்து எல்லாருமே நம்ம செய்யறோம், ஆனா நமக்கு தெரியாமலே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்றதா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்கிறதா வச்சுக்குவோம். இது ஒரு டேட்டா பேஸ். இதுக்குள்ள இருக்க ஒரு டேட்டா வந்து எனக்கு வேணும்னா அதை கேட்டா கொடுக்காது. எப்படி கேட்கணும்னா இந்த சீக்வல், அதாவது query வச்சுதான் கேட்கணும். இங்க வந்து ஒரு query நான் எழுதுவேன், ஒரு query எழுதி இதுக்கு அனுப்புறேன் டேட்டா பேஸ்க்கு. இந்த டேட்டா பேஸ் அந்த query வந்து என்ன பண்ணுதுன்னு ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணிட்டு கிடைக்கிற ரிசல்ட்டை எனக்கு கொடுக்க போகுது. ரிசல்ட் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ரிசல்ட் கொடுக்காது. இப்படிதான் நடக்கும். யூஸ்வலா இது நம்ம எல்லாருமே செய்யறோம், ஆனா அது மாதிரி செய்யறோம், அது மாதிரி பேக்ரவுண்ட்ல நடக்குது. ஆனா இது மாதிரி query எல்லாம் ப்ராசஸ் ஆகிறது வந்து யாருக்குமே தெரியறது இல்லை. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, ஒரு ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு நம்ம ஏடிஎம் கார்டை சொருகிறோம். சொருகணும் என்ன கேட்குதுன்னா பின் நம்பர் கேட்குது. அந்த 4 டிஜிட் பின் நம்பர் இதை கொடுக்குறோம். இதான் பின் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இதை கொடுத்த உடனே ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா ஒரு query பேக்ரவுண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா செலக்ட், அதாவது யூசர் நேம், அந்த ஏடிஎம் வச்சிருக்கவங்களோட பேரு, ஃப்ரம் இந்த டேபிளோட பேரு கொடுத்தா எல்லாமே வந்துடும். செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் டேபிள்னா இருக்கிற மொத்த யூசர் நேம் வந்துடும். அப்ப ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், வேர் இங்க பின் ஈக்குவல் டு, இப்படி கொடுத்தோம்னா இந்த பின்னு மேட்ச் ஆச்சுன்னு சொன்னா உள்ள போய் ப்ராசஸ் ஆகி எனக்கு திரும்பி வரும்போதும் வெல்கம் புகழ்னு வரும். அப்படி இல்லைன்னா ராங் பின் நம்பர் ட்ரை அகைன் வந்துடும். இதுதான் வந்து query வந்து எக்ஸிக்யூட் பண்றது. இந்த query எக்ஸிக்யூட் பண்ண போதும் நிறைய குளறுபடிகள் நடக்குது, நிறைய மால் பிராக்டிஸ் இருக்கு, எஸ்பெஷலி இன் பிளாக் செயின்ஸ். இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து சால்வ் பண்ண போகுது. query பண்ணும் போதும் queryங்கன்னா பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கணும்னா இது மாதிரி query கொடுத்து தான் எடுக்கணும். ஆஃப் செயின்ல இருக்கக்கூடிய டேட்டா எடுக்கணும்னா query கொடுத்து தான் எடுக்கணும். குறிப்பாக ஏஐலாம் நீங்க பாத்தீங்கன்னா டேட்டாவை எல்லா இடத்துல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வருது. ETHல இருந்து, சொலோனால இருந்து, SUIல இருந்து, காஸ்மோஸ்ல இருந்து, அவலான்ச்ல இருந்து, கேமிங் டேட்டா, ஆஃப்லைன் டேட்டா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு வந்து செயின் லிங்க் வந்து என்ன பண்ண போது கொண்டு வரப்போது. பிளஸ் வந்து அந்த டேட்டா மட்டும் அது கொண்டு வந்து திரும்பி ஓடி அந்த டேட்டா வந்து ஆர்கனைஸ்டா இண்டெக்ஸ் பண்ணி கொண்டுட்டு வராது. ஸோ அப்ப இண்டெக்ஸிங், அப்ப இந்த டேட்டாவை கொண்டுட்டு வரது query கொடுத்தா வந்துடும். அதை கொண்டுட்டு வரும்போது ஈஸியா கொண்டு வரதுக்கு வழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை இண்டெக்ஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ டேட்டாவை வேகமாக அந்த பிளாக் டைம் முடியறதுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறைக்கு பேர் தான் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸ் பண்றதுன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, ஒரு புக்கு நம்ம படிக்கிறோம், ஏதோ ஒரு புக்கு, அந்த புக்கை படிக்கிறோம், அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது உள்ள நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய கீவேர்ட்ஸ், வேர்ட்ஸ், வார்த்தைகள்லாம் இருக்கும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் வார்த்தை வந்து அந்த புக்ல எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அந்த சாப்டருக்குள்ள அல்லது அந்த பேஜா திருப்பி நான் பார்க்கணும். அதுக்கு பதிலா அந்த புக்கோட கடைசி பக்கத்துக்கு போனீங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு இருக்கும். அந்த இண்டெக்ஸ்ல அந்த வார்த்தை, என்ன வார்த்தை தேடுறோமோ அந்த வார்த்தை எந்தெந்த பேஜ்லாம் இருக்குன்னு சொன்னா இருக்கும், இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு அந்தந்த பேஜ்லாம் போய் என்ன பண்ணலாம், அந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதுதான் இண்டெக்ஸிங். இதே வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் நடக்குது, கம்ப்யூட்டர்லயும் நடக்குது, ஐடி இண்டஸ்ட்ரியிலும் நடக்குது. இப்ப இல்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. 1995ல இருந்து கூகுள்ல வந்து நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்றோம். அப்படி சர்ச் பண்ணும்போது என்னன்னா கூகுள் வந்து ரிசல்ட்ஸை கொண்டுட்டு வரும். எங்கேருந்து கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா ஸ்டோரேஜ் பிளேசஸ், எல்லா கம்ப்யூட்டர்லையும் தேடி ரிசல்ட்டை கொண்டு வரும். அது எவ்வளவு நேரத்துல கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.000 செகண்ட்ஸ், 0.0000 செகண்ட்ஸ்ல எவ்வளவு ரிசல்ட்ஸை கொண்டு வரும்னா 500 கோடி, 800 கோடி, 300 கோடி, 434 கோடின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரிசல்ட்ஸ் எவ்வளவு நேரத்துல, ஒரு செகண்டை விட 100 மடங்கு, 1000 மடங்கு, 10,000 மடங்கு, 1,00,000 மடங்கு கம்மியான நேரத்துல, ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல கொண்டு வந்து கொடுக்குது. நம்ம எல்லாரும் நினைக்கலாம் அவ்வளவு வேகமாவா இயங்குதுன்னு. கிடையாது. கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே அந்த டேட்டாவை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த கீவேர்ட்ஸ் எங்க இருக்கு ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த கீவேர்டை வந்து நம்ம டைப் பண்ணி சர்ச்னு கொடுத்த உடனே இண்டெக்ஸ் பேஜ்ல இருந்து உடனே எடுத்து வந்து என்ன பண்ணி ஷோ பண்ணிடும். அதனாலதான் இவ்வளவு ஃபாஸ்டா வந்து நமக்கு என்ன பண்ணுது, சர்ச் ரிசல்ட்ஸை கொடுக்குது. அதே டெக்னாலஜியை தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கிராஃபா இருக்கட்டும், மொராலிஸா இருக்கட்டும், பிட்குவரியா இருக்கட்டும், கோவிலண்டா இருக்கட்டும், எல்லாமே பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, டைரக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல எடுத்துட்டு வரும்போதும், query போகும்போதும் அல்லது queryல இருந்து ரிசல்ட் வரும்போதும் நடுவுல என்ன ஆகுதுன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது. நிறைய தேர்ட் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா அதை திருடுறாங்க, மேனிபுலேட் பண்றாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம், SXTன்ற டிக்கெட்ல வருது. இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு பார்க்க போறது. எப்படி இதை வந்து அச்சீவ் பண்றாங்கன்றது இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ட்ரெடிஷனல் இண்டெக்ஸிங் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒர்க் ஆகும். இது வந்து பிளாக் செயின் டேட்டா, சரிங்களா? இது வந்து ஆஃப் செயின் டேட்டா, ரைட்டா? இந்த பிளாக் செயின் டேட்டா ஆக்சுவலா எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்க்கு போகும். ஸோ ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது அன்ஆர்கனைஸ்டா இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸா வைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆஃப் செயின் டேட்டா எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்னா அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, குடவுன் மாதிரி. ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணிடுது. ஆர்கனைஸ் பண்றத ஒரு ப்ராசஸ் நடக்கும் எல்லா பிளாக் செயின்ஸ்லையும், ETLன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், ஈன்றது எக்ஸ்ட்ராக்ட். அடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை அடுத்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம். என்ன நிலைக்கு வேணும் அந்த நிலைக்கு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து லோட் பண்ணி எங்க கொண்டு போய் வச்சிட வேண்டியது, வேர் ஹவுஸ்ல கொண்டு போய் வச்சிட வேண்டியது. இங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ண வேண்டியதுதான், யூசேஜுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு. இப்படித்தான் வந்து ட்ரெடிஷனல் இண்டெக்ஸிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த ஸ்பேஷன் டைம்ல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்க இது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க, இங்க மொத்தத்தையும் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக இங்க என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஸ்பேஸ் அண்ட் டைம், அவ்வளவுதான். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த யூசேஜ்ன்றது வந்து ஒரு ஏபிஐயை கால் பண்றதா இருக்கட்டும், ஸ்மார்ட் கான்ட்ராக்டா இருக்கட்டும், அல்லது ஒரு டேஷ்போர்டு உருவாக்குறதா இருக்கட்டும், அல்லது ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறதா இருக்கட்டும், எது வேணா உருவாக்கலாம். என்ன ஆகுது, எல்லாமே எங்க வந்துருதுன்னா இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம், SXT அப்படின்ற ஒரு செயினுக்கு வந்துருது. இந்த செயின் என்ன பண்ணுதுன்னா அதுவே வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ள வர டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுது, பிளஸ் வந்து ETL அதுவே பண்ணிக்குது. முக்கியமாக அந்த டேட்டாவை குறிப்பாக ZK ஸ்னார்க் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை வச்சு என்கிரிப்ட் பண்ணிடுது. SXT அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம். அவங்க எப்படி வேறுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் யோர் வேர் ஹவுஸ் அல்லது வந்து SXT செயின்ல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டா வேர் ஹவுஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு யூசர் அல்லது கிளையண்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. query மூலமாக தான் இருக்கும், பெரிய ரிக்வெஸ்டா கொடுக்குறாங்க. அப்படி கொரிய ரிக்வெஸ்டா கொடுக்கும் போதும் ஆக்சுவலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆயிட்டு தான் இங்க போகும். ஸோ ஜென்ரலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொரி இங்க கொடுத்தோம்னா அந்த கொரி இங்க வருது, அந்த கொரிக்கு ரிசல்ட் இங்க போகுது. இந்த கொரியும் என்ன பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். ரிசல்ட்டும் என்ன பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால் இப்போ ஒரு ஃபிளைட் டிக்கெட் வேணும், ஆன் செயின்ல நான் புக் பண்ணணும், பிளாக் செயின் வழியாக புக் பண்ணணும் ஒரு ஃபிளைட் டிக்கெட்டை. நான் கொரி வந்து ஃபிளைட் டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். தேர்ட் பார்ட்டி தான் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணணும்னா அவங்க வந்து எங்க சீப்பா கிடைக்குதோ அந்த ஃபிளைட் டிக்கெட் அதை அவங்க வந்து எடுத்துட்டு அவங்க ஒரு கட்டு, அவங்க ஒரு 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 கமிஷனை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து மேனிபுலேஷன். குறிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டின்றது என்னவா இருக்கலாம்னா ஏஐ ஏஜென்ட்ஸா இருப்பான். ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணணும்னா கிளைண்ட்ல இருந்து வர கொரிய வாங்கி
எந்த டேட்டாபேஸ் இந்த டேட்டாபேஸ்ல போய் அதாவது பிளாக் செயின் டேட்டாபேஸ் வேர் ஹவுஸ் அதுக்குள்ள போய் தேடி ரிசல்ட்ஸை கொண்டு வரும்போதோ அந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட எழுதிட்டோம்னு சொன்னா ஒரு மேனிப்புலேட் பண்ணி தேவையான நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணுன்னு சொன்னா அது பண்ணிடும். ஸோ இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் போதோ இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப நம்ம query கொடுத்தோம்னா, அதாவது வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா அந்த ரிக்வஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னா ZK ஸ்னார்க். ZKனா உங்களுக்கு தெரியும் ஜீரோ நாலேஜ். ஸ்னார்க்னு சொன்னா சுசிங்க்ட் நான் இன்டராக்டிவ் ஆர்குமெண்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ஜீரோ நாலேஜ்னு சொன்னா, இப்போ என்னோட ஆதார் கார்டு அல்லது ஏதோ ஒரு டேட்டாவை நான் கொடுக்குறேன், அந்த டேட்டா மட்டும்தான் இருக்கான்னு மட்டும்தான் ப்ரூவ் ஆகணும். ஆனா அந்த டேட்டாவோட சேர்ந்து பல டேட்டாவும் தெரியக்கூடாது. அது நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போது எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு போட்டோ இருக்கு, ஒரு குரூப் போட்டோ, ஒரு 20 பேர் இருக்க குரூப் போட்டோ. இதுல நான் இருக்கணும் அப்படின்னா இந்த போட்டோவை மட்டும் இங்க அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா இந்த போட்டோவை அனுப்பணும்னா நான் இருக்கன்றதை கண்டுபிடிச்சணும். என்ன தவிர இருக்கக்கூடிய அடுத்த 24 பேர் என்ன ஆயிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, என் போட்டோவை மட்டும் முகத்தை காட்டிட்டு மற்ற போட்டோவெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இருட்டடிப்பு செஞ்சிருவாங்க. இருட்டடிப்பு செஞ்சுட்டு இங்க அனுப்புவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் இருக்கேன்றது இவனுக்கு ப்ரூவ் ஆயிடுது. அதே சமயத்துல மத்த யாரு முகமும் என்ன ஆகுறது இல்ல, தெரியறது இல்ல. இதுதான் அந்த ZK ஸ்னார்க்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா இவங்க SXT செயின்ல ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஒரு ஃப்ளோ டயக்ராமோட பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். இப்போ இங்க ஒரு கிளையண்ட், இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இதுதான் கிளையண்ட், ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஒரு query. இந்த query வந்து எங்க போகாதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா டேட்டா சோர்ஸுக்கு போகாது. எங்க போகும்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃப்ரேம்வொர்க் அல்லது DB, டேட்டா வேர்ஹவுஸ். இது என்னன்னா இது டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸ் இங்க கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ கிளையண்ட் என்ன ஆகுது, இங்க query வந்து டேட்டா சோர்ஸுக்கு போகாம எங்க போகுது, ஸ்ட்ரைட்டா SXT டேட்டாபேஸ்க்கு வந்துருது. இதுதான் மெயின் டேட்டாபேஸ். இங்க இருந்து இன்டராக்ட் ஆகி எங்க போகும்னு பாத்தீங்கன்னா வெரிஃபயர். நான் ஏற்கனவே சொன்ன ப்ரூவர் ஒன்று, வெரிஃபயர் ஒன்று. இப்போ வந்து நான் இருக்கனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணும், என் போட்டோவை மட்டும் அனுப்பினா போதும், மற்றதெல்லாம் இரிட்டேட் பண்ணி. அதே மாதிரி தான் இது என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா வேணும்னா அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் இங்கே அனுப்போம். இங்கே அனுப்பணும்னா அந்த டேட்டா மட்டும் எடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே ரிசல்ட்டை கொடுத்துரும். இப்படிதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா SXT செயின் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து மற்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னா டைரக்டா இங்கே போகும், டைரக்டா இங்கிருந்து என்ன ஆகும், ரிசல்ட்டை இங்கே கொடுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி மேனிப்புலேஷன்ஸ், அதாவது கொரிய அனுப்பும் போது ரிக்வெஸ்ட் பண்ணும் போது மேனிப்புலேட் பண்ணலாம், கொரிய ரிசல்ட் போதும் என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் வெளியில வரல. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி டெஸ்ட் நெட் லெவல்ல தான் இருக்கு. இன்னும் மெயின் நெட்லாம் வரல, இன்னும் லான்ச் எல்லாம் ஆகல. கூடிய விரைவில் லான்ச் ஆயிடும்னு நினைக்கிறேன். 31 பேர் இதுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபண்டிங் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் பேர் டயர் 1ல நிறைய, டயர் 2, டயர் 3, டயர் 4, டயர் 5 பிளஸ் ரொம்ப முக்கியமாக 2 பிக் கம்பெனிஸ், 3 பிக் கம்பெனிஸ். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட், they are very much interested in this project. அவங்க வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. இரண்டாவது சாம்சங் நெக்ஸ்ட், அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மூன்றாவது கிரேஸ்கேல், DCG, அவங்க தான் கிரேஸ்கேலோட தான் பேரண்ட் கம்பெனி. அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிறந்த ப்ராஜெக்டா தான் இருக்கணும். நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா இந்த வெப்சைட்குள்ள போய் பாருங்க, பார்த்து டெஸ்ட் நெட்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஏர் டிராப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யூ கேன் பார்ட்டிசிபேட் இந்த டெஸ்ட் நெட். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்த பிறகு இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி டீடைல்டா இன்னொரு வீடியோ பண்ணலாம். until then, bye from புகழ்.